ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐநாத்தனை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரிம தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்படி ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல. நிலாவுடைய அப்பா அம்மாவுக்கு நிலாவுக்கோ சோழனுக்கோ டிவோர்ஸ் ஆன விஷயம் தெரிய வரும் அப்படின்னு நினச்சி கூட பார்க்கல. இவங்க சோழனுக்கு 6 மாதம் டைம் கொடுக்கறதுனால நிலா இந்த வீட்டிலே இருக்கலான்னு முடிவு பண்ணாங்க. ஆனால் அவங்க அப்பாவுக்கு விஷயம் தெரிஞ்சதுனால என்ன காரணம் இருக்குது நீ இங்கே இருக்கிறதுக்கு, அதெல்லாம் எதுவுமே கிடையாதுல்ல, நம்ம வீட்டுக்கு போகலான்னு கூப்பிடுறாங்க. நிலா ஒர்க் விஷயத்தை காரணமாக காட்டி போகாமல் தடுக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணாங்க. ஆனால் நீ வேலை செய்யணும் அவ்வளோதானே, நீ எதுக்கு இந்த வீட்டில் இருக்கணும், உனக்கு துணையாக நாங்கள் இருக்கோம், நீ இங்கே எங்கள் கூடவே இரு, சென்னையிலே நம்ம வேறு வீடு பார்த்து இருக்கலாம் அப்படின்னு வீடு வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு வீடு பார்த்துட்டு அவங்களுடைய அம்மாவும் அப்பாவும் முடிவு பண்ணி நிலாவுடைய மனசை மாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இப்போ நிலாவுக்கு எந்த ரீசனும் சொல்கிறதுக்கு இல்லாததுனால வீட்டில் இருந்து போக ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு கிளம்பி போகிறாங்க. சோழன் ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறாங்க, எல்லாருமே ரொம்ப வருத்தப்படுறாங்க. அதுக்கப்புறமா நிலா அவங்களோட அம்மா எல்லாருமே அந்த வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறமா ஏங்க நீங்கள் எல்லோரும் இங்கே ரெஸ்ட் எடுங்க, பக்கத்தில் தானே காய்கறி கடைலாம் இருந்துச்சு, நான் வாங்கிட்டு வந்து நிலாவுக்கு உங்களுக்கு நம்ம எல்லாருக்குமே நைட்டுக்கு சமைக்கணும்ல அப்படின்றாங்க. சரி நீ மட்டும் தனியாக போகிற, நானும் கூட வரேன் அப்படின்றாங்க. அம்மா நானும் கூட வரேனே அப்படின்னு நிலாவும் சொல்லவும் சரி வாங்க எல்லாருமே கார்லேயே போகலான்னு சொல்லிட்டு எல்லாருமே போயிட்டு காய்கறிலாம் வாங்கிட்டு ரொம்பவே ஜாலியாக வராங்க. ரொம்ப நாள் கழிச்சு நிலா அவங்க அம்மா அப்பா கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அவங்களுக்கு பிடிக்காத கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டாங்களே அப்படின்றது தான் நிலாவோடைய கோவம். அதுக்கப்புறம் நம்ம வச்சு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் சோழனை பிளான் பண்ணி என்ன கொலை பண்ண முயற்சி பண்ணாங்க. அதனால நிலாவுக்கு அதிகமாக கோவம் இருந்துச்சு. இப்போது அதுக்கப்புறம் நிலாவை டிஸ்டர்ப் பண்ணாமல் அவங்க விட்டுட்டாங்க. இப்போ டிவோர்ஸ் ஆச்சு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா கூட்டிகிட்டு வந்து தான் பொண்ணை கூட வச்சுக்கணும்னு நினச்சி கூட்டிகிட்டு வராங்க. நிலாவுமே அதுதான் ஆசைப்பட்டாங்க. அன்றைக்கி அப்படி சுச்சுவேஷனில் ஒரு கல்யாணம் நடக்காமல் இருந்திருந்தா நானும் நல்ல வேலையில் இருந்திருப்பேன், கொஞ்ச நாளில் என் அப்பா அம்மாவும் என்கிட்ட சேர்ந்துருப்பாங்க அப்படின்னு தான் நிலா நினச்சிட்ருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி தான் நிலாவுடைய அப்பா அம்மா கூப்பிட்டுருப்போம். நிலாவால் வராமல் இருக்க முடியல, அவங்களுக்கு வேலையும் முக்கியம், அவங்களோட அப்பா அம்மாவும் முக்கியம் அப்படின்றதுனால தான் நிலா எதுவுமே பேசாமல் ரொம்ப மனசை கஷ்டப்படுத்திக்கிட்டு இவங்களை எல்லாரையும் விட்டு போகிறோமே அப்படின்னு பிரிஞ்சு அவங்களோட அம்மா அப்பா கூட போய் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இன்னொரு சைடு பார்த்திங்க அப்படின்னா இங்கே வீட்டில் யாருக்குமே இதுக்கப்புறம் எந்த வேலையுமே ஓடலை. எல்லாருமே நிலா போனதை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டுட்டு தான் உட்காந்துட்ருக்காங்க. முக்கியமாக சோழன் நிலாவோட ரூமை போய் பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகிறாரு. இந்த ரூம்குள்ளே இதுக்கப்புறம் யார் நிலா வருவான், உன்னை தவிர இந்த ரூமுக்கு தகுதியானவர் நீ மட்டும் தானே, நீ கிளம்பி போயிட்டியே அப்படின்னு போய் அந்த கட்டில் உட்காந்துக்கிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணி சோழன் அப்படியே கத்தி அழுகுறாரு. என்ன பண்ணுறதுனே தெரியல. பாண்டி, பல்லவன், சேரன் எல்லாருமே சேரன் தான் போயிட்டு சோழனை சமாதானப்படுத்துகிறாங்க. டே சோழா, இப்படியெல்லாம் நடக்கும்னு யாருமே எதிர்பார்க்கல இல்லைடா, விடுடா, அவருடைய அப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சு, அவங்க அப்பா அம்மா வந்து கூப்பிடப்போ நிலாவால் போகாமல் எப்படிடா இருக்க முடியும், டிவோர்ஸ் ஆன விஷயம் வேற தெரிஞ்சிருச்சு, அப்படி தெரியாமல் இருந்தால் கூட ஏதாச்சும் பண்ணியிருக்கலாம், அதான் நிலாவை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. நிலா ஒன்றும் ரொம்ப தூரம் போலியடா, இங்கே தானே சென்னையில் இருக்குது, வீட்டு அட்ரஸ் கூட கொடுத்துருக்காங்கடா, நீ எதை பற்றி கவலைப்படாதடா, நம்ம நிலாவை பார்க்கணுன்னு தோன்றப்போ போய் பார்க்கலாம் அப்படின்றாங்க. எப்படிண்ணே, எப்படி நிலாவை என்ன காரணத்தை வச்சு நம்ம அடிக்கடிக்கு போய் பார்க்க முடியும், அவங்க அப்பா அம்மா நிலாவை கூட்டிகிட்டு போனால் போதும்னு கூட்டிகிட்டு போயிட்டாங்க, அதுக்கப்புறம் இங்கே எதுக்கு வந்தீங்கன்னு நாம் அங்கே போய் நின்னா நம்மளை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அனுப்ப மாட்டாங்கன்றது என்னென்ன நிச்சயம். இங்கேருந்து நிலாவை கூட்டிகிட்டு போகிறதுக்காக பேசின பேச்சு தான் அவங்க அத்தனையுமே. நிலா திரும்ப இங்கே வருவான்ற நம்பிக்கை எனக்கு இல்லைண்ணே. அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பா அம்மா கண்டிப்பாக நிலாவை அனுப்ப மாட்டாங்க, பொண்ணை கூடவே வச்சுக்கணும் தானே கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க. நிலாவுக்கும் என் மேலே கொஞ்சம் கூட அன்பும் அக்கறையும் இல்லவே இல்லை, நிலாவும் போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டால, அவள் அதுதானே அவளுக்கு வேணும், அவள் அதுக்கு தானே ஆசைப்பட்டா, உங்களுடைய அப்பா அம்மா கூட அவள் இருக்கணும்னு நினச்சால, அதனால தான் போயிட்டா போல இருக்குன்னு வந்து கூப்பிட்டோடனே. ஒருவேளை டிவோர்ஸ் ஆன விஷயத்தை இவளே சொல்லி எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல, என்னை எல்லாரும் ஃபோர்ஸ் பண்ணி இங்கே இருக்க வச்சுருக்காங்க, என்னை வந்து கூட்டிகிட்டு போயிடுங்கப்பா அப்படின்னு இவளே சொல்லியிருப்பாளானே அப்படின்றாங்க. டே சோழா, என்னடா நீ பேசிகிட்டு இருக்க, நிலா ஆனால் அப்படி பண்ணுற பொண்ணு கிடையாதுடா, அப்படியெல்லாம் நிலா பண்ணியிருக்காது, நீ பார்த்தியா நிலா போகும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு மனசொடைஞ்சு போச்சு, அப்படி இருக்கிறப்போ எப்படிடா நிலா இதுக்கெல்லாம் காரணமாக இருக்க முடியும், நீ பாட்டுக்கு ஏதாச்சும் உளறிட்டு இருக்காது என்ன, நிலாவுக்கு அப்படி எண்ணெல்லாம் இருந்திருக்காது, நிலா அப்படி சொல்லியிருக்காது, நீ அமைதியாக வீடு, கொஞ்ச நாள் எல்லாம் சரியாக போய்டும் அப்படின்றாங்க. இல்லைண்ணா, என்னால் ஒரு நாள் கூட நிலாவை பார்க்க முடியாமல் இருக்கவே முடியாது, அந்த வீட்டு அட்ரஸ் கொடுண்ணே அப்படின்றாங்க. டே சோடா எதுக்குடா அப்படின்றாங்க. ஆனால் நிலாவை போய் நான் பார்த்துட்டு வரேனே, நான் என்ன அங்கேயே தங்கவா போகிறேன், அப்படியே அவங்க என்னை அங்கே இருக்க வச்சுருவாங்களா, கொடுண்ணே அப்படின்றாங்க. இந்தாடா சோடா,
பார்த்துடா போய் எதுவும் பிரச்சனை ஆயிடுச்சுன்னா பண்ணிடாத அப்படின்றாங்க. நிலா எப்படி இருக்குது என்ன பண்ணுதுன்னு பார்த்துட்டு வாடா அப்படின்றாங்க. ஆமாண்ணே போயிருக்குது அவங்க அம்மா அப்பாவே இருந்தாலும் எனக்கு சந்தேகமாக இருக்குது. நிலா பத்திரமா இருக்காளா என்ன பண்ணுறா ஏது பண்ணுறான்னு நான் போய் பார்த்துட்டு வருவேன் அப்படின்னு நம்ம சோழன் சொல்லிகிட்ருக்காரு. சரிடா போயிட்டு வான்னு செய்கிறோன்னு சொல்லிட்டு அமைதியாக வெளியில் வந்துடுறாரு. டே பல்லவா விட்டுடா ஃபீல் பண்ணாத அப்படின்றாங்க. இல்லைண்ணே முதல்ல அண்ணி போனதே என்னால் தாங்கிக்க முடியல. அதுக்கப்புறம் சோழனை ட்ராமா பண்ணிச்சோ ஏதோ ஒன்று பண்ணி அண்ணியை கூட்டிகிட்டு வந்துடுச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். ஆனால் அதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சுன்னு டிவோர்ஸ் ஆனாலே அண்ணி இந்த வீட்டில் தான் இருக்க போகிறாங்கன்னு சந்தோஷமாக இருந்தேன். ஆனால் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு பல்லவன் ரொம்ப வருத்தப்படுறாங்க. பாண்டியன் கூட தான் அவங்க இந்த விட்டு போனதில் என்னாலேயே தாங்கிக்க முடியலன்னு மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நிலான்னு அவங்க பின்னாடியே சோழன் சுற்றிட்டு இருந்தானே அவன் எப்படின்னா இது தாங்கிக்கிறான் என்னென்ன பண்ணுறான் அப்படின்றாங்க. டே அவனை சமாதானப்படுத்த முடியலடா. நிலான்னு ரொம்ப அழுகிறான்டா. என்ன பண்ணுறதுனே தெரியல. அதான் நிலா இப்போ இருக்கிற வீட்டு அட்ரஸுக்கு வாங்கிட்டு நிலாவை போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு இருக்காடா. நிலா இந்த வீட்டில் இல்லாததான் அவனால் தாங்கிக்கவே முடியலடா. இவன் செய்கிற விஷயம் எல்லாமே நிலாக்காக தானே பண்ணுறான். ஆனால் இது சரியா இது தப்பாக நம்ம இதை செய்யலாமா இதை நினச்சா நிலா தப்பாக புரிஞ்சுப்பா. இது நம்ம தப்பான ஒரு விஷயத்த செய்கிறோன்றது தான் அவன் எதையும் யோசிக்காமல் நிலாக்காக அப்படின்னாலே மொத்தத்தையும் சராய் சைட்டுக்கு எல்லா விஷயங்களும் செஞ்சிடறான்டா. அதனால தான் அவன் பண்ணுற விஷயம் எல்லாம் தப்பாக போய் முடியுது. நிலாவுக்குமே இந்த விஷயத்தினால கோவம் வருது. இருந்தாலும் நிலாக்காக தானடா செய்கிறா. நிலா கூட சோழனை பிடிச்சிருக்குடா. ஆனால் சோழன் பொய் சொல்கிறது தான் நிலாவுக்கு கூட பிடிக்கலடா. எப்படியோ இங்கே இருந்தா கொஞ்ச நாள் எல்லாம் சரியாக போயிடும் நிலா மனசு மாறிடும்னு நாமளும் நினச்சோம். ஆனால் இப்படி ஆயிடுச்சுடா. இப்படி நடக்கும்னு யாருமே எதிர்பார்க்கலையே. அவன் ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருக்கான் அப்படின்னு நம்ம சேரன் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாண்டிக்கிட்ட சொல்லிட்டு இருக்கவும் கஷ்டம்தாண்ணே விடுங்கண்ணே போய் பார்த்துட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன்னு சொல்கிறாரு. சரிடா நானும் இன்றைக்கி வேலைக்கு போகல. எனக்குமே வேலைக்கு போய் வேலை செய்கிற மூடு இல்லை. நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்றாரு. சரிண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல்லவன் சேரன் பாண்டி எல்லாருமே வீட்டில் தான் இருக்காங்க. நடேசனுக்கு நிலா இல்லாமல் அந்த வீட்டில் இருக்கவே சுத்தமாக பிடிக்கல. அவர் எந்திரிச்சு வெளியில் கிளம்பி போயிடுறாரு. நிலாவுடைய அப்பா அம்மா நிலா எல்லாருமே வெளியில் போயிட்டு காய்கறி வாங்கிட்டு வந்து அந்த வீட்டெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணுறாங்க. அப்போது நிலா அவங்க இத்தனை வருஷமாக அவங்க அம்மா அப்பா கூட மிஸ் பண்ண எல்லா விஷயங்களையும் ஷேர் பண்ணிக்கிட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. கிண்டல் பண்ணுறது நிலா அவங்க அப்பா அம்மா கண்டிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ரொம்பவே ஜாலியாக இருக்காங்க நிலா வந்துட்டு. இருந்தாலும் அந்த வீட்டோடைய நினைப்பு அவங்களுக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இருந்தாலும் இவ்வளோ நாள் மிஸ் பண்ண அம்மா அப்பாவுடைய பாசம் கிடைக்கிறப்போ கொஞ்சம் சந்தோஷம் கிடைக்குங்க இல்லைங்களா. அப்படி தான் இருக்காங்க நிலா. வீட்டெல்லாம் ஒட்டடிச்சிட்டு பெருக்கிட்டு போட்டு சுத்தம் பண்ணதுக்கப்புறமா எல்லாருமா சேர்ந்து ஃபேமிலியாக காய்கறி கட் பண்ணிகிட்ருக்காங்க. காய்கறி கட் பண்ண உடனே நிலா உனக்கு வீடு பிடிச்சிருக்காப்பான்னு கேட்குறாங்க. என்னப்பா இவ்வளோ நேரம் பிடிக்காமலையா இங்கே இருக்க எல்லா விஷயங்களும் செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி கேளு நிலா என்னங்க நீங்கள் அப்படின்றாங்க. இல்லை நிலா கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சுல்ல. என் பொண்ணு பார்த்த ஏக்கத்தில் ஏதாச்சும் அவகிட்ட பேசிகிட்டே இருக்கணும்னு தோணுது அதான் அப்படின்றாங்க. பேசுகிறதுக்கு வேறு விஷயம் அங்கே இல்லை அப்படின்றாங்க. அப்புறம் அண்ணன் அண்ணி பாப்பா எல்லோரும் எப்படிப்பா இருக்காங்க அப்படின்றாங்க. எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்காங்க. பாப்பா தான் உன்னை அடிக்கடிக்கு கேட்டுக்கிட்டே இருப்பா அப்படின்றாங்க. அப்படியாம்மா நானும் டைம் கிடைக்கிறப்போ பாப்பா கிட்ட பேசணும் தான் நினைக்கிறேன். ஆனால் டைமே கிடைக்கிறதில்ல அப்படின்றாங்க. சரி நிலா என்ன நைட்டுக்கு என்ன சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்குல்ல அதான் அதை சமைக்கலாம் அப்படின்றாங்க அவங்க அம்மா இருந்துக்கிட்டு. அதுதானே கட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு. பொண்ணு வந்திருக்கா காய்கறி விட்டுட்டு வேறு ஏதாச்சும் சமைக்கலாம்ல அப்படின்றாங்க. ஏங்க நாளைக்கு செஞ்சுக்கலாங்க இன்றைக்கி வேண்டாம் நைட்டில் செட் ஆகாது உங்களுக்கு. என்ன நிலா சரிதானே அப்படின்றாங்க அவங்க அம்மா. ஆமாப்பா நைட் டைமில் உங்களுக்கு ஜீரணம் ஆகாது. காலையில் டைமில் எல்லாத்தையும் எடுத்து செஞ்சுக்கலாம். இப்போதைக்கு காய்கறியெல்லாம் இருக்குல்ல அம்மா தான் வெஜ்ஜிலே நிறைய வெரைட்டி செய்வாங்கல்ல செய்யட்டும்ப்பா அப்படின்றாங்க. அம்மா நிலா இன்றைக்கி உனக்கு பிடிச்சதெல்லாம் நான் நிறைய செய்ய போகிறேன் அப்படின்னு அவங்க அம்மா காய்கறி கட் பண்ணதுக்கப்புறமா நீ உட்காந்துட்டு நான் போய் சமைச்சிட்டு வரேன்னு நிலாவுடைய அம்மா போயிட்டு உள்ள தேன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிலாவுக்காக வகை சமைச்சிட்டு வராங்க. இங்கே நம்ம நிலா உட்காந்துக்கிட்டு வீட்டு ஞாபகமாகவே இருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப வருத்தமாகவே இருக்குது. ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அந்த வீட்டில் இருந்திருந்தால் எல்லாரும் நம்மளை சுற்றி எப்படி இருந்திருப்பாங்க. ஆளாளுக்கு ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு ஜாலியாக பேசிகிட்டு இருந்திருப்போம். இங்கே போர் அடிக்கிறதில்ல. அப்பாவும் ஃபோனையே பார்த்துட்டு உட்காந்துட்ருக்காரு. அம்மா உள்ளே சமைக்க போயிட்டாங்க. ஆள் இல்லாமல் தனியாக இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு நிலா யோசிச்சுட்ருக்காங்க.
சரி ப்ராஜெக்ட் ஒர்க்கை பற்றி ஏதாச்சும் பண்ணுவோம் அப்படின்னு நிலாவும் லேப்டாப் எடுத்து வச்சுக்கிட்டு உட்காந்து செஞ்சிட்ருக்காங்க. அப்போ தான் அவங்க அப்பா அதை பார்த்துட்டு, என்னம்மா வேலை விஷயமாவா அப்படின்றாங்க. ஆமாப்பா அப்படின்னு. இப்படி நைட்டு பகலாக நீ கஷ்டப்படணுமாம்மா அப்படின்றாங்க. என்னுடைய ஆசையே அதுதானப்பா, நான் வேலை செஞ்சால் தானேப்பா முடியும், சும்மா இருந்தால் எப்படிப்பா அப்படின்றாங்க. எல்லாம் சரிதான் நிலா, ஆனால் நீ கஷ்டப்படணுமா, என் பொண்ணாக பிறந்துட்டு அப்படின்னு தான் அவங்களுடைய அப்பா பேசுகிறாரு. இருந்தாலும் எனக்கு பிடிச்சது என்னவோ நான் சொந்தமாக நிற்கணும்னு ஆசைப்பட்றேன்ப்பா அப்படின்னு நம்ம நிலா வந்து பார்த்திங்க அப்படின்னா பேசிகிட்டு இருக்கவும், சரி சரி அப்பாவும் பொண்ணும் பேசினதெல்லாம் போதும், நான் சமைச்சாச்சு வாங்க எல்லோரும் உட்காந்து சாப்பிடலான்றாங்க. 5 நிமிஷம் அதை வந்துடுறேன் நிலா, ஒர்க்கை முடிச்சுட்டு வந்துடுறேன்னாங்க. சரி எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறதுக்குள்ளே சீக்கிரம் முடிச்சுட்டு வா அப்படின்னு அவங்க அம்மா எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு கிச்சனை க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. எங்கள் வீடு எனக்கு கூட ரொம்ப பிடிச்சிருக்குங்க அப்படின்றாங்க. பின்ன அப்படின்னு அவங்க அப்பாவும் சொல்லிகிட்ருக்கவும், சோழனுக்கு இங்கே நிலாவை பார்க்காம இருக்க முடியல. ஸோ போகிற வழியில் பரோட்டா கடையை பார்க்குறாரு. நிலாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் சோழன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கடையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பரோட்டா வந்து பார்த்திங்க அப்படின்னா வாங்கிட்டு நிலாவுடைய வீட்டு அட்ரஸ்க்கு வராங்க. எல்லோரும் அப்போ தான் நிலா லேப்டாப்பை மூடிட்டு வந்து உட்காடுறாங்க, சாப்பிடலான்னு பரிமாறிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா சாப்பிட்டு பார்த்துட்டு, ரொம்ப நல்லாயிருக்கு, உன் பொண்ணுக்காக ஸ்பெஷலாக செஞ்சுருக்க போல இருக்குது, சூப்பராக இருக்குதுன்னு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ தான் காலிங் பெல் அடிக்குது. நிலாவுடைய அம்மா திறக்கவும் நிலா திரும்பி பார்க்கவும் சோழனை பார்த்த உடனே நிலா ரொம்ப அதிர்ச்சி, ஏன் அவங்க அப்பா அம்மா கூட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ தான் சோழன் அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. உள்ளே வாங்க சோழன் அப்படின்றாங்க. நிலாவுடைய அம்மா அமைதியாக நின்றுட்டு இருக்கவும், நிலா எங்கே பார்த்தியா உனக்கு பிடிச்ச பரோட்டா வாங்கிட்டு வந்திருக்கு அப்படின்னு சோழன் சொல்லவும், பரோட்டாவா, ப்ளீஸ் ப்ளீஸ் சோழன் கொடுங்க அப்படின்னு நிலா கேட்குறாங்க. நிலா உனக்கு இல்லாததா, அதை எடுத்து அப்படி வை, இதை சாப்பிடுன்னு நிலாவுக்கு அவங்க வாங்கிட்டு வந்த பரோட்டாவை பிச்சு பிச்சு பார்த்திங்க அப்படின்னா சோழன் கொடுக்குறாரு. நிலா அதை ரொம்ப விரும்பி சாப்பிட்றாரு. என்னங்க இவன் அப்படின்னு அவங்க அம்மா ஓரமே நின்று கேட்டுட்ருக்கவும், அமைதியாயிரு அப்படின்றாங்க. அவங்க அப்பா சாப்பிட்டுட்டு, இன்னும் கொஞ்சம் வச்சுக்கோங்க உடனே, இல்லை எனக்கு போதும்னு சோழனை பார்த்த உடனே எந்திரிச்சிடுறாரு. எந்திரிச்சு ரூமுக்கு போயிட்டுறாரு. நிலா நீ சாப்பிட்டு வாம்மா, நான் உடனே ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு. அப்புறம் என்னப்பா சோழன் வந்திருக்காரு, அவர்கிட்ட நீங்கள் பேசவும் இல்லை, அவர் உட்காந்து சாப்பிட கூட சொல்ல மாட்டேன்றீங்க அப்படின்றாங்க. இல்லைம்மா, அவர் தான் உனக்கு ஆசையாக பரோட்டா வாங்கிட்டு வந்திருக்காருல்ல, நீ சாப்பிடு, நான் அதை மறந்தே போயிட்டேன், உட்காருங்க தம்பி நீங்களும் உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்றாங்க. இருக்கட்டும் பரவாயில்லன்னுவோம், இல்லை சோழன் உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்றாங்க. நீங்களும் உட்காருங்க அப்படின்னவும் சோழனும் உட்காந்துக்கிறாரு. ஒரு அப்பா வந்து ரூமுக்கு வந்ததுக்கப்புறமா நிலாவுடைய அம்மாவுமே பின்னாடியே வந்துடுறாங்க. என்னங்க இது, ஒரு பேச்சுக்கு நீங்கள் எப்போ வேணாலும் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம், அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்த அடுத்த நிமிஷமே சாயங்காலத்துக்குள்ளேயே வந்து இங்கே நின்றுட்டுருக்கான், இவன் மனசில் என்னங்க நினச்சிட்ருக்கான், அதான் நம்ம பொண்ணு இவன் கூட வாழ விருப்பம் இல்லைன்னு டிவோர்ஸ் வாங்கிடுச்சுல்ல, அப்புறமா எதுக்குங்க இவன் வந்து இங்கே உட்காந்துட்டுருக்கான் அப்படின்றாங்க. எனக்கு கேட்டால் எனக்கு என்ன தெரியும், இவன் மூஞ்சை பார்க்கவே எரிச்சலாக இருக்குது அப்படின்னு அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்கவும், இவளுக்காக நான் பார்த்து செஞ்சு வச்சுருக்கேன் இவ்வளோ நாள் கழிச்சு, ஆனால் இவன் என்னமோ பரோட்டா வாங்கிட்டு வந்தேன்னு சொன்ன உடனே அவள் ரோட்டுக்குள்ள பரோட்டாவை தின்னுட்டு உட்காந்துட்ருக்கா, ஐயே அப்படின்னு அவங்க அம்மா ஒரு மாதிரி கூச்சப்படுறாங்க. என்ன பண்ணுறது, இப்போ போய் நம்ம இதெல்லாம் வேணான்னு சொல்ல முடியும், அப்புறம் நம்ம பொண்ணு நம்மள தான் தப்பாக நினச்சிப்பா, விடு, நம்ம பொண்ணு டிவோர்ஸ் ஆனது நல்ல விஷயம், இப்படியே நிலாவுடைய மனசை மாற்றி எப்படியாச்சும் நம்ம கூட்டிகிட்டு போயிடணும் அப்படின்னு தான் அவர் நினைக்கிறாரு. சோழனை கல்யாணம் பண்ணது தான் ஒரே பிரச்சனையாக இருந்துச்சு. இப்போது சோழனை டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க இல்லையா, இப்போது எப்படா நிலாவை கூட்டிகிட்டு போகும்னு இருக்காங்க. ஆனால் நிலாவை உடனே கூப்பிட்டா வர மாட்டாங்க, கொஞ்சம் டென்ஷன் ஆகுறாங்க. ஸோ கல்யாணம் ஆகி, அதாவது டிவோர்ஸ் ஆகி இப்போ தான் அந்த வீட்டில் இருந்தாங்க, உடனே நம்ம கூப்பிட்டா சந்தேகம் வந்துடும், நம்ம பொண்ணு அந்த வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு வந்துடணும், அதுக்காக தான் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஆனால் இப்போது ஸோ இங்கேருந்து எப்படியாச்சும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடணும் அப்படின்னு மெதுவாக பிளான் பண்ணலான்னு அவங்க அப்பா அம்மா நினச்சிட்ருக்காங்க. ஆனால் சோழன் இதுக்கெல்லாம் நம்ம இடம் கொடுக்கவே கூடாது, இங்கேருந்து நிலாவோட மனசை மாற்றி கூட்டிகிட்டு போன அவங்க அங்கேருந்தும் மனசை மாற்றி எப்படி வேணாலும் கூட்டிகிட்டு போயிடுவாங்க, திருவண்ணாமலைக்கு கூட்டிகிட்டு போகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் சோழன் பின்னாடியே நிலாவுக்கு பாதுகாப்பாக வந்துட்டார். என்ன சோழன், எனக்கு பரோட்டா பிடிக்கும்னு கரெக்டாக சாப்பிட்ற டைமுக்கு வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்றாங்க. நிலா நீ அந்த வீட்டு வந்ததுக்கப்புறமா நீ இல்லாமல் எங்களால் அங்கே இருக்கவே முடியல, அது மட்டும் இல்லாமல் நீ தான் எனக்கு 6 மாதம் டைம் கொடுத்துருக்குற உன் மனசை மாற்ற, அதான் உனக்கு பிடிச்சதெல்லாம் செய்யணும்ல, பரோட்டா வாங்கி
வாங்கிட்டு வந்தேன், சாப்பிடு நிலா. நீ என்னை மிஸ் பண்ணவே இல்லையா நிலா கொஞ்சம் கூட அப்படின்றாங்க. இல்லையே சோழன் அப்படின்றாங்க. என்ன நிலா, நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா? நீ என்னை மிஸ் பண்ணவே இல்லைன்னு சொல்கிற அப்படின்றாங்க. நானும் தான் மிஸ் பண்ணேன் சோழன், என்ன பண்ணுறது அப்படின்னு பரோட்டாவை ருசிச்சு 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சூப்பராக இருக்குது சோழன் அப்படின்னு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா சரி நிலா நான் அப்படியே கிளம்புறேன் அப்படின்றாங்க. சரி சோழன் அப்படின்னு 2 பேருக்கு உடனே முகமே வாரி போயிடுது. சோழன் கிளம்புறாங்கன்னு உடனே சரிங்க அப்போ நான் வரேன் அப்படின்னு அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லுவோம். அப்போ சாமி கிளம்புடான்ற அளவுக்கு அவங்க மனசுக்குள்ளே யோசிக்கிறாங்க. சரி தம்பி கிளம்புங்க அப்படின்னு அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க. போன உடனே டபுக்குன்னு கதவை சாத்திடுறாங்க. கதவை சாத்தினதுக்கப்புறமா வாமா நிலா அப்படின்னு, நீ சாப்பிடவே இல்லையாம்மா அப்படின்றாங்க. நான் சாப்பிட்டுக்கிறேன், நீ போய் உட்காந்து ரெஸ்ட் எடுன்னு நீ சோழன் போனதுக்கப்புறமா இவங்களும் கதவை சாத்திட்டு உள்ளே உட்காந்துட்ருக்காங்க. ஆமாம், என்ன இதெல்லாம், நீ பரோட்டா சாப்பிடுவியா? அவன் உனக்கு பரோட்டா பிடிக்கும்னு கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து கொடுக்குறான். அது சுத்தமாக இருக்குமா, ஹைஜீனிக்காக இருக்குமா, என்ன ஏதுன்னு கூட நீ யோசிக்காமல் அப்படியே சாப்பிட்றியே எப்படி அப்படின்றாங்க. சோழன் எனக்கு அடைக்கடுக்கு பரோட்டா வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு. அவர் நல்ல கடையில், அது மட்டும் இல்லாமல் எனக்காக அப்படின்னாலே எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் சரி, சாப்பாட்டு விஷயத்துலையும் சரி, எதுவாக இருந்தாலும் சரிம்மா, சோழன் எனக்காக நான் பார்த்து தான் செய்வார். நல்ல விஷயங்களை தான் அவர் எனக்கு இவ்வளோ நாளாக வந்து செஞ்சு கொடுத்துருக்குறாரு. அதே மாதிரி தான் இப்போவும் பார்த்து நல்ல கடையில் தான், சுத்தமான கடையில் தான் வாங்கிட்டு வந்தார். அதாவது அதில் குறை சொல்கிற மாதிரி எதுவும் இருக்காதுமா, சாப்பாடு அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படின்றாங்க. ஏன்டி உனக்கு அவனை அவ்வளோ பிடிக்குமா அப்படின்றாங்க. ஆமாம்மா, ஏன் சோழனை பிடிக்காம எப்படி? எனக்காக நிறைய விஷயங்கள் சோழன் பார்த்து செய்கிறாரு, அவரை பிடிக்காம இருக்குமாம்மா அப்படின்றாங்க. அப்புறம் எப்படிடி, அப்புறம் எதுக்கடி அவனை டிவோர்ஸ் பண்ண அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க கேட்ட கேள்விக்கு நிலா கிட்ட பதிலே இல்லை. அது வந்துமா அப்படின்னு, தேனே அதான் நிலா வேணான்னு முடிவெடுத்து டிவோர்ஸ் வாங்கிட்டால, தேவையில்லாமல் எதுக்கு நீ அவளை கேள்வி கேட்டுட்ருக்க? போயிடும், போய் சாப்பிட்டுட்டு வந்து படுப்போ. நிலா நீயும் கொஞ்ச நேரம் ஏதோ ஒர்க் இருக்குன்னு சொன்னல, முடிச்சுட்டு வந்து படுப்பா, அப்பா கொஞ்சம் டயர்டாக இருக்குது, நான் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்றாங்க. சரிங்கப்பான்றாங்க. அவங்க அம்மா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நிலா சோஃபாவில் உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் அவங்க அம்மா கேட்ட கேள்விக்கான பதில் என்னமா இருக்கும்னு நிலாவே யோசிக்கிறாங்க. அப்போது ஆமாம், சோழனை நமக்கு பிடிக்கும்ல, சோழன் சொல்கிற பொய் தானே நமக்கு பிடிக்காது. இந்த விஷயத்தை பற்றி அம்மாக்கிட்டேயும் அப்பாக்கிட்டேயும் நம்ம எப்படி சொல்ல முடியும்? அவர் பொய் சொல்லியிருக்காரு, இந்த ஒரு விஷயத்தினால தான் நான் அவர்கிட்ட வந்து டிவோர்ஸ் வாங்கினேன்னு அதை சொன்னால் நமக்கு எப்படி கல்யாணம் நடந்துச்சு? நான் அந்த கல்யாணம் பிடிக்காமல் ஓடி வந்தேன், ஆனால் நான் சோழனை லவ் பண்ணலைன்ற விஷயம் தெரிஞ்சா, அப்போ 2 பேரும் லவ் பண்ணாமலே உனக்காக அவன் இந்த அளவுக்கு செஞ்சான். நான் சோழன் மேலேயும் வீட்டு ஆளுங்க மேலேயும் இன்னும் கோவம் அதிகமாகும் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும். இதில் இப்போ டிவோர்ஸ் வேர்டு அடிச்சு சொல்லவே வேணாம், அப்பாவையும் அம்மாவும் நம்ப முடியாது. இதுக்கு முன்னாடியே நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்காங்க, இப்போ என்ன வேணாலும் பண்ணலாம், நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும், இந்த விஷயத்தை பற்றி அம்மா அப்பா கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு தான் நீலா இந்த விஷயத்தவே சொல்லாமல் மறைச்சிட்டாங்க. ஆமாம், நாம் ஏன் சோழனை டிவோர்ஸ் பண்ணோம்? அவள் பொய் சொல்லியிருந்தாலே அவரை நமக்கு பிடிச்சிருக்குல்ல, அதை மன்னிச்சுட்டு அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு தானே இப்போவும் 6 மாதம் டைம் கொடுத்துருக்குறோம். அப்போ மட்டும் டிவோர்ஸ் பண்ணாமலே இருந்திருந்தா, டிவோர்ஸ் பண்ணாமலே நம்ம வாழ்க்கை போயிருந்துருக்குமோ? ஒருவேளை அப்போ டிவோர்ஸ் பண்ணாமல் விட்டுருந்தா அடுத்து நம்ம டிவோர்ஸ் கேஸ் பற்றி கோர்ட்டுக்கே போயிருக்க முடியாது. நம்மளுக்கு ஒரு வேளை சோழன் கூட செட் ஆகலைன்னா பிடிச்சிருந்தா தானே ஓகே சொல்லியிருக்கணும். பிடிக்காம தானே ஏபியும் டைம் கொடுத்துருக்குறோம். அப்போது திரும்பவும் சேர்ந்து வாழ்கிறதுக்கான ஆப்ஷன் இருக்குது, ஆனால் திரும்பவும் கோர்ட்டுக்கு போகிறதுக்கான ஆப்ஷன் நம்மக்கிட்ட இல்லைல்ல, அதனால தான் இந்த முடிவு எடுத்தோம் அப்படின்னு நீனாவுக்கு தன்னைத்தானே அவங்களே பேசிட்டு யோசிச்சுட்டு இந்த விஷயத்தை பற்றி உட்காந்துட்ருக்காங்க. ஆனால் அந்த வீட்டாளுங்களை எல்லாருமே ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. சோழன் இங்கேருந்து போனதுக்கப்புறமா சேரன், பாண்டி, பல்லவன் எல்லாருமே நிலாவை பற்றி கேட்குறாங்க. அவள் வீட்டில் தானே இருக்கா, அவங்க அம்மா சாப்பாடு ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க, நான் நிலாவுக்கு பிடிக்குமேனு பரோட்டா வாங்கிட்டு போய் கொடுத்தேனே, நிலா அதை சாப்பிட்டா, நானும் அங்கேயே சாப்பிட்டுட்டு நிலா கிட்ட பேசிட்டு வந்துட்டேன்னு, அடிக்கடிக்க நாம் போய் நிலாவை பார்த்துட்டே இருக்கணும்னு அப்படின்றாங்க. சரிடா சோழா அப்படின்னு சேரன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நிலா பத்திரமா இருக்குல்ல, ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்றாங்க. இப்போதைக்கு எதுவும் பிரச்சனை இல்லைண்ணா, பார்க்கலாம் அப்படின்னு சோழன் சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு இவங்களும் சாப்பிட்டுட்டு அதாவது தூங்குறாங்க நைட்டு. இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. இனி அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ண எக்ஸ்ட்ரா பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.